டாக்டர், டயபெட்டிஸ் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகுமா? இது நான் ரொம்ப அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. எல்லாருக்கும் ஒரு பெர்மனெண்ட் சொல்யூஷன் வேணும், எனக்கு புரியுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், டயபெட்டிஸ்க்கு பெர்மனெண்ட் க்யூர்னு கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் ஹெல்த்தி டயட், ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வெயிட் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ரெகுலர் ஃபாலோ இது எல்லாத்தையும் நிரந்தரமாக ஃபாலோ பண்ணால் சில பேஷண்ட்டுக்கு, எஸ்பெஷலி ஏர்லி ஸ்டேஜ் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரெமிஷன் அச்சீவ் பண்ண முடியும். ரெமிஷன்னா என்ன? பிளட் சுகர் நார்மல் ரேஞ்சில் மெயின்டைன் ஆகும். ஆனால் அது பெர்மனெண்ட் க்யூர்னு அர்த்தம் இல்லை. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ணும்போது தான் அந்த கண்ட்ரோல் மெயின்டைன் ஆகும். லைஃப் ஸ்டைல் மறுபடியும் பழைய மாதிரி மாறினா பிளட் சுகர் திரும்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது சித்தா ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும்? சித்தா உடம்புல இருக்கிற முக்குற்றத்தோட இம்பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிளட் சுகர் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோடு சேர்ந்து ரெமிஷன் அச்சீவ் பண்ண சப்போர்ட் பண்ணும். டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு ஒன் டைம் ட்ரீட்மெண்ட் இல்லை. நம்ம கோல் மேஜிக் க்யூர் இல்லை. லாங் டேர்ம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மூலமாக பிளட் சுகரை நல்ல கண்ட்ரோலில் வச்சு காம்ப்ளிகேஷன் ஃப்ரீ லைஃப்பை வாழ்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணுங்கள். டயபெட்டிஸ் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் தான் பெட்டரான டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.